ஹலோ கைஸ், ஹோண்டா ஷைன் 125 2025 மாடல் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் ஹோண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்ஃபேக்ட் இதில் வந்துட்டு 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. அதுவுமே என்னென்ன அதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஹோண்டா ஷைன் 125 2025 மாடல் நம்ம முன்னாடி இருக்குது. இது ஓபிடி 2B வேரியண்ட் அப்டேட்டட் வெர்ஷன் தான் இது. ஸோ இதில் வந்துட்டு 2 வேரியண்ட்ஸ் வருது, ஒன்று டிஸ்க்கு, இன்னொன்று ட்ரம்மு. ஃபஸ்ட் இன்கேஸ் நம்ம டிஸ்க் ஆப்ஷனை பார்த்துருவோம். இந்த டிஸ்க்கை பொறுத்தவரை ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 மேஜர் அப்டேட்ஸ். ஃபஸ்ட் இன்கேஸ் நம்ம வந்துட்டு உங்களுக்கு இன்ஜினை பற்றி பேசுகிறோம். இந்த இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு அதே 125cc BS6 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஓபிடி 2B அப்டேட்காக நிறைய அப்டேட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட லெஃப்ட் சைடை பொறுத்தவரை உங்களுக்கு ஏசிஜி, அதாவது ஸ்டார்டர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் செல்ஃப் மோட்டர் தான் வராது, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 5 ஸ்பீட் ஆஃப் மேனுவல் கியர் பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க, அஸ் லைக் ப்ரீவியஸ் வெர்ஷன் மாதிரியே தான். இன்கேஸ் இன்ஜினோட ரைட் சைடை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் சென்சார் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பைப் எண்ட் ஆகிற இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க அந்த இடம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டாப் எண்ட் 2 இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற இடம், 2 எண்ட் ஆகிற இடம் 2 இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு பழைய மாடலோட சாம்பிள்ஸுமே டாப் ரைட்டில் போட்டு வரேன் பார்த்து. ஸோ இது வந்து முழுக்க ஒரு பொல்யூஷன் நார்ம்ஸ் அண்ட் ஓபிடி 2B வேரியன்ட்ஸ் அந்த வகையில் கொடுத்துருக்காங்க. பட் இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட் அண்ட் ஸ்மூத்னஸை பொறுத்தவரை ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்த மாதிரி தான். நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். மைலேஜும் 60லேருந்து 65 வரை தாராளமாக இந்த இன்ஜின்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பைக்கில் ஒரு செகண்ட் மேஜர் அப்டேட் என்னென்னா உங்களுக்கு மீட்டர் கன்சோல். இந்த தடவை ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டராக கொடுத்துருக்காங்க. வித் வந்துட்டு நியூட்ரல் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் மைலேஜ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு அனலாக் தான் வரும். சைட் பை சைடு உங்களுக்கு வந்துட்டு சாம்பிள்ஸுமே போட்டு விட்றேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அப்டேட்டட் அண்ட் ட்ரெண்ட் செட்டிங்காகவே நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் மீட்டரை பற்றி. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் கியர்ஸை பொறுத்தவரை லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. அந்த இன்டெகிரேட்டட் பாஸ் ஸ்விட்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்துட்டு கில் ஸ்விட்ச் இருக்கு இல்லைங்களா, இன்ஜின் கில் ஸ்விட்ச், அதை வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் ISR ஸ்விட்ச் அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போத் டீலக்ஸ் வெர்ஷன், அதாவது டிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட், இந்த 2 கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் டிராஃபிக் இல்லைனா வந்து சிக்னல்ஸில் ரைட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுறப்போ நீங்கள் ISS ஸ்விட்சை வந்துட்டு ஆனில் இருந்துச்சுன்னா தாராளமாக ஐடியலில் வந்துட்டு வந்துடும். நீங்கள் கிளச்சை மட்டும் ஒன் கேஸ் வந்துட்டு புல் பண்ணால் போதும், இன்ஜின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இக்னைட் ஆயிரும். அந்த வந்துட்டு கிளச் ஆப்ரேஷன்ஸ் வித் வந்து சின்ன ஒரு ஸ்விட்ச் மவுண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பாக்ஸி டைப் தெரியும். அடியில் வந்துட்டு கிளச் ஸ்விட்ச் ப்ளஸ் வந்துட்டு அந்த ISS ஸ்விட்சுக்கான ஒரு ஒயரிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டாக எனக்கு படுது. நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து மேஜர் டிசைன் லாங்குவேஜை பொறுத்தவரை எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. பட் இதே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கன்வென்ஷனல் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து டாப் லெஃப்ட் கார்னரில் USB Type-C to Type-C 15 வாட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஹோண்டாலேருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். எல்லா டாப் மாடலுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க, Type-C to Type-C. அது ஒரு நல்ல அப்டேட்டாக எனக்கு படுது. மார்க்கெட்டிங் ஜாப் இல்லைனா டெலிவரி பர்சன்ஸில் இது மாதிரி இந்த பைக்கை வாங்குறவங்க உங்களுக்கு சார்ஜ் போட்டுட்டு ஃபோனை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் பண்ணலாம். அது ஒரு நல்ல அப்டேட்டு. ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை உங்களுக்கு அதே 9 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. E20 ஃபியூலும் அக்செப்ட் பண்ணும். மேஜர் டிசைன் லாங்குவேஜ், அந்த சைட் ப்ரொஃபைல் ஆகட்டும், ஃப்ரண்ட் ப்ரொஃபைல், அந்த டிசைன் லாங்குவேஜை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை ஹோண்டா. அந்த ஷைன் 125ங்கிற கிளாஸி லுக்கில் வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம வந்துட்டு ஹோண்டா யூனிகானோட இதுவும் போட்டிருந்தோம். அந்த டிஜிட்டல் மீட்டர் வந்துட்டு மாற்றிருந்தாங்க அதுலேயுமே. ஸோ இதில் வந்துட்டு அனலாக தூக்கிட்டு இதுலேயுமே டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு தோணுது. இந்த மீட்டர் கன்சோலோட விசிபிலிட்டி வந்துட்டு டே டைம்லேயும் சரி நைட் டைம்லையும் சரி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே இது வந்துடுது. SP125 ப்ரீவியஸ் வெர்ஷனோட மீட்டர் கன்சோல் தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து செட் பட்டன், செலக்ட் பட்டன் 2 இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ் ஃபியூல் மைலேஜ், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் மைலேஜ், ஈகோ மீட்டர், அதுக்கப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், மற்ற சின்ன விஷயங்கள் எல்லாமே பேசிக் ரீட் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இது சின்ன அப்டேட் தான். ஃப்ரண்ட் ஹெட் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய BS4 ஷைனில் ஒரு மாதிரி பொசிஷன் லேம்ப்ஸ் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. இதே வந்து சைட் ப்ரொஃபைலில் போட்டு வரேன் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு BS6 ப்ரீவியஸ் வெர்ஷன் 2024 மாடலில் அந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த தடவை ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஈவன் டிஸ்க் மாடல், ட்ரம் மாடல் 2க்குமே கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அவுட்புட், அந்த ஹாலஜன் செட்டப்புமே டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு டீலக்ஸாக கொடுத்துருந்துருக்கலான்னு, அது மீன் டீலக்ஸ் வெர்ஷன், டிஸ்க் வெர்ஷனில் டீலக்ஸாகவும் ட்ரம் வெர்ஷனில் ஒரு ஹாலஜனாகவும் கொடுத்துருக்கலாம். பட் 2 வேரியன்ஸுக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஹாலஜன் செட்டப்பில் தான் வருது. இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு ஹாலஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் டெய்லைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் வெர்ஷனோட டிசைன் லாங்குவேஜ் தான் இந்த தடவையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் எந்த ஒரு மேஜர் அப்டேட்டும் இல்லை. ஓவரால் பில்டு குவாலிட்டின்னு பொறுத்தவரை ஷைன் 125 ஓகே தான்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீட் அசம்பிளி அண்ட் சீட் கொஷனிங்கை பொறுத்தவரை ஆவரேஜான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கும். உங்களுக்கு கன்சிடபிளி ஒரு 80லேருந்து 90 கிலோமீட்டர் தாராளமாக ரைட் பண்ணலாம். சைடு அந்த 5 ஸ்பீட் ஆஃப் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சீட் ஹைட் வந்துட்டு 791 mm. ஸோ இதுவுமே நல்லா இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸுமே 162 mmல கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த ஃப்ரண்ட் டிசைனில் உங்களுக்கு அந்த டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போட்டு, அதுக்கப்புறம் ஐஎஸ்எஸ் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சென்சார் ஸ்டாண்டுமே இன்பில்டாகவே வந்துடும். நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன்லேயும் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. ரியரில் வந்துட்டு ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கன்வென்ஷனல் உங்களுக்கு டெலஸ்கோப் 6 வருது. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. டிஸ்க் ஆப்ஷனை பொறுத்தவரை சிங்கிள் பார்ட் கேலிப்பர்ஸோடு வருது வித் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம். ரியரில் வந்துட்டு உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2025 ஷைன் 125 பொறுத்தவரை ரியர் டயர் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க, வைடராகவும் இருக்குது. ப்ரீவியஸ் வெர்ஷனில் 80க்கு 100 18 அப்படிங்கிற வேரியண்ட்டில் வரும். இப்போ வந்து 90 90 18 அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் ப்ராடரான டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஆஸ் யூஸ்வல் 80க்கு 100 18 தான் வருது. ஸோ டயர் ப்ரொஃபைல் ரியரில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓவரால் பில்டு குவாலிட்டி ஓகே தான். மெட்டல் டேங்க் மட்டும் உங்களுக்கு மெட்டலில் வந்துடும். ஸோ அது மட்டும் மெட்டலில் வருது. மற்ற ஓவரால் பில்டு குவாலிட்டி, சைடில் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே ஆவரேஜ் அந்த கண்டிஷன்ஸில் தான் இருக்குது. சைடு அந்த செயின் கவருமே ஓரளவுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே 113 கிலோகிராம்குள்ளே பண்ணுறதுனால அங்கங்கே வந்துட்டு பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இது எல்லா பேர்த்துக்கு தெரியும். அண்ட் ரியர் டயர் ப்ரொஃபைல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்ததுனால இது மாதிரி மட்டி ரோட்ஸ் இல்லை மழை சீசனில் உங்களுக்கு ரைட் பண்ணுறப்போ கொஞ்சம் ரைடிங் கான்ஃபிடென்ட்டும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியும் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு காட்டிலும் இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து SP 125 முன்னாடியே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் மாற்றாமல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஷைன் 125 எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சின்ன சின்ன அப்டேட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த இன்ஜினோட பீட்டுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம். நம்ம பல ப்ரீவியஸ் வெர்ஷன் மாதிரியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. எக்ஸாஸ்ட் சவுண்டெல்லாம் சிங்கிள் கிக்லேயே ஸ்டார்ட் ஆகுது கைஸ். ரொம்பவே ஒரு சூப்பரான இருக்குது இன்ஜினை பொறுத்தவரை. ஏர் பொசிஷன் இண்டிகேட்டருமே இந்த தடவை உங்களுக்கு வந்துடுது. ஃபோன் வந்துட்டு டேரக்ட் சன்லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோக்கா கேப்சர் பண்ணல. மற்றபடி நான் நேக்கடாக பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த வீவிங், அந்த நம்பர் சிஸ்டம், அந்த ரீட் அவுட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சிங்கிள் கிக்லேயே ஸ்டார்ட் ஆகுது கைஸ். மீட்டர் ரீட் அவுட்ஸுமே நல்லா இருக்குது, விசிபிளாக இருக்குது. நம்ம ஃபோனும் அவ்வளோக்கா கேப்சர் பண்ணல. மற்றபடி மீட்டர் ரீட் அவுட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இன்ஜின் சவுண்டை கேட்டுவாங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே கொடுத்துருக்காங்க. 5 செட் ஆஃப் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ சர்ப்ரைசிங்காக அந்த ப்ரீவியஸ் வெர்ஷன் அனலாகுக்கும் இதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த நல்லாவே ஒரு வியூவிங் ஆங்கிள் இருக்குது. பைக்லேயுமே உட்காந்து காமிக்கிறேன் நான். ஸோ இதுதான் பைக்கில் உட்காந்துருக்கேன். ஹேண்டில் பார் பொசிஷனுமே நல்லாவே இருக்குது. நம்ம 2 மணி உச்சி வெயிலில் எடுக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. மற்றபடி மீட்டர் விசிபிலிட்டி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஆஸ் லைக் SP 125 மீட்டர் அசம்பிளியாக தான் இது. நல்லாவே இருக்குது கைஸ். ஸோ 5 ஸ்பீட் ஆஃப் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கிறனால இந்த தடவை நியூட்ரல் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்ததுமே அந்த மீட்டர் கன்சோலில் ஒரு நல்ல அப்டேட்டாக தெரியுது. ரைடர்ஸ், புது ரைடர்ஸ், புதுசாக இந்த ஷைன் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மீட்டர் கன்சோலோட விசிபிலிட்டியுமே நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு கைஸ் இதில் ட்ரம் வேரியண்ட் ஒன்று இருக்குது. உங்களுக்கே தெரியும், டிஸ்க் வேரியண்ட்டில் வந்து சிங்கிள் பார்ட் கேலிப்பர் வித் சிபிஎஸோடு வரும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சிபிஎஸ் தான் இருக்கும் ட்ரம் வேரியண்ட்டில். இருந்தாலும் 130 mm ஆஃப் ட்ரம் பிரேக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஓவரால் பில்டு குவாலிட்டி அந்த மற்ற எந்த சேஞ்சஸும் இல்லை. உங்களுக்கு ட்ரம் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு அதே டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு குறைனா டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போர்ட்டை வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தனியாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். அதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரில. இன்கேஸ் நீங்கள் ட்ரம் வேரியண்ட் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு ஃபியூச்சரில் வேணும்னா இங்கே பார்த்தீங்களா ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்விட்ச் கியர்ஸ்ன்னு பொறுத்தவரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆஸ் யூஷுவல் டிஸ்கில் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதே வந்துட்டு ஐஎஸ்எஸ் ஸ்விட்ச் வந்துட்டு டிஸ்க் ஆகட்டும் இல்லை ட்ரம் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்குது. அது ஒரு நல்ல ஆப்ஷன். இது ஆஸ் யூஷுவல் SP 125 என்ன இருந்துச்சு அதே தான். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஐஎஸ்எஸ் ஸ்விட்ச் வந்துட்டு ட்ரம் வேரியண்ட்லேயும் வருது. ரியர் டயர் ப்ரொஃபைல் ஆஸ் யூஷுவல் 90/90 18 செக்ஷன் போத் டிஸ்க் வேரியண்ட் அப்புறம் ட்ரம் வேரியண்ட் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2 மாடலுக்கும் சேம் தான், அது உங்களுக்கே தெரியும்.
கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை 6 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சைரன் ப்ளூ ஆப்ஷன், டீசன்ட் ப்ளூலேருந்து சைரன் ப்ளூவை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரீபல் ரெட் அப்படிங்கிற 3வது கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது கூடவே உங்களுக்கு மேட் ரெட், அதுக்கப்புறம் வந்து கிளாசி ரெட் அந்த ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 60லேருந்து 65 ட்ரஸ்டபிள் ஒரு மைலேஜ் அண்ட் இன்ஜின் கொடுத்துருவோம், ட்ரஸ்டபிலிட்டியும். ஸோ இந்த ட்ரம் வேரியண்ட் அதுக்கப்புறம் டிஸ்க் வேரியண்ட்டோட ப்ரைஸ் டீடைல்ஸ் ஆஸ் யூஷுவல் கீழே இருக்கும். இந்த 2025 மாடல் அப்டேட்டட் ஷைன் 125 பற்றின உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுங்க.